சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா திசையை மறக்கிற அளவுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். நீ நார்மல் ஆயிட்டியா? ஆமா. அப்போ வா, ஒரு கட்டிங் போட்டு போலாம். சரி வாடா. போயிட்டான்டா, வாடா. நான் போகிறேன், ஃபாலோ பண்ணுறேன், எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்டா நான் வரணுமா? டேய், 1000 தான் இருந்தாலும் அவன் என் குடும்பத்தில் ஒருத்தன். நான் இப்போ அந்த குடும்பத்தில் இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட சொந்தம்தான். நீ வெளியாளு. ஓ, டிஸ்டன்ஸில் இரு. ரைட். நான் போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நண்பா. பணக்காரங்களோட சேர்ந்தோன்னே அவங்கள மாதிரி ஆகிட்டேன் நண்பா. டேய் போடா. ரைட், கரெக்டான இடத்துல கட் பண்ணிட்ட. போடா, போ போ. அடித்த போதை வேறு இறக்கி போச்சு. ஏய், எப்படி இருந்தால் திரும்பி இங்கே தாண்டி வந்தாகணும். இங்கே தான் உட்காந்துருப்பேன். வா வா வா. தனியாக உட்காராத மாப்பிள்ளை. காட்டெருமை வந்து ஒரு காட்டு காட்டிட போகுது. நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அவனை. டேய், எந்திரா நீ முத. எந்திரா, இங்க பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? ஒழுங்கா உங்க அம்மாவுக்கு போனை போட்டு ஜனனியா உன் குடும்பத்தை விட சொல்லிடு. அப்பதான் நீ இங்கிருந்து உசுரோட போக முடியும். இல்லன்னா அங்க நடக்கிறதே வேறடா. போனை போடு. டேய், போனை போடு. போடு. போன போறா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க அம்மா நான் பேசினே பயந்துட்டு அவங்களை விட்டுற மாட்டாங்க.
இந்த ஃபோன் காலை ட்ராக் பண்ணி வந்து உங்கள் எல்லாரும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. டேய் என்ன மிரட்டுறியா நீ? என்ன உங்க ஆத்தாலும் மச்சானும் பெரிய கடவுளா? அவங்கள மனுஷங்க தானே, அருவடுத்து விட்டு நான் செத்துருவாங்கல்ல. டேய் என்னை கிறுக்கு பிடிக்க வைக்காதடா, நல்ல பிள்ளல. ஃபோன் பண்ணி உன் அஞ்சனாவை மற்றவங்களை விட சொல்லிடு. டேய் அஞ்சனாக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஜனனியோட சேர்ந்து கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. நல்ல பிள்ளல. டேய் ஃபோனை போடுறான். டேய் சித்து நான் முடியலடா. ஒவ்வொரு நிமிஷமும் ஜனனி எங்க இருப்பா என்ன ஆயிருப்பான்னு நினைச்சு பதறுதுடா. டேய் 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 உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா, ஒரு தடவை உங்கள் அம்மா கிட்ட பேசுறா. நான் நேரில் போய் பேசுகிறேன். இப்போ என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சொர்ணம் இருக்கா இல்லையாடா உனக்கு? நான் பேசுறது உனக்கு உரைக்கதான் இல்லையா? யாரா எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவ இல்லாம இங்கிருந்து உன்னால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது, பாத்துக்க. உங்களுக்கு இன்னும் முழுசாக எங்கள் அம்மாவை பற்றி புரியல. அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆள். சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்க. கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன்டா. வானே ஏய் பாத்துக்கடா. ஏய் உட்கார்றா.